அப்படின்ட்டு அவங்க டோக்கன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு கிட்ட போய் பார்த்துட்டு சரி டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டோடனே எல்லாமே நல்ல க்ரௌடு. அப்படி இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு. அந்த பரஞ்சோதி அதெல்லாம் பாதை பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் 10ஓட 11 உட்காந்தேன். அந்த 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 தங்க கோபுரம் இருக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கொஞ்சம் பியூட்டியாக இருக்கு அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சாதாரணமாக உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ப்ரேயர் நடக்கும்போது எனக்கு அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எனக்கு 3 வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ரொம்ப வாழ்க்கையிலே போராட்டம் தான் வாழ்க்கை. அதெல்லாம் தாண்டி பிறகு அப்பா முகத்தை கூட நான் சரியாக கவனிக்கலை. சரி 2 பேரும் ஒன்றா இருக்காங்களே அப்படின்னு உத்து பார்த்து சரி நம்மளுக்கு தான் அம்மா அப்பா இல்லையே, இவங்க 2 பேரையும் அம்மா அப்பாவாக ஏற்றுக்கலாமே நம்ம அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அப்படின்ட்டு 2 கண்ணீர் வந்தது. சரி அப்படின்ட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பரஞ்சோதியை பார்த்து இவங்கெல்லாம் பார்த்து ஒன்றே கேட்கல, அம்மா எனக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு 2 பேரும் நீங்கள் தான் அம்மா அப்பாவாக இருந்து எனக்கு வழி நடத்தணும், எனக்கு வேறு யாருமே இல்லைன்ட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு அந்த பால் கொடுத்தாங்க. அந்த பாத பூஜையில் ஊற்றிட்டு அப்போ ஃபுட்டெல்லாம் அந்த பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்துட்டு நான் காரில் வந்துன்னே இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. ஆனால் நீங்கள் ஒரு லேண்டு ஒன்று கேட்டிருந்தீங்க, அந்த லேண்டு ஓகேண்ணே வாங்கினேன் அப்படின்ட்டு. என்ன இது பரவாயில்லையே, சரி நான் வரேன் அப்படின்ட்டு ஃபோன் போட்டு பார்த்தோன்னே நான் பேசின மாதிரி வியாபாரம் செட் ஆகிடுச்சு. எல்லாமே கிளியர் ஆகின பிறகு அந்த லேண்டை எடுத்து இன்னொரு பார்ட்டிக்கு நான் கொடுத்தேன். அதில் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா லாபம் கிடைச்சிது. அதிலிருந்து இந்த ஃபோட்டோவை நான் வீட்டில் வச்சு ஒரு 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 மண் விளக்கு எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றிடுவேன். கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி அந்த விளக்கை மேலே வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூவெல்லாம் வச்சு அம்மா பாதத்தில் கொஞ்சம் பூ போட்டு அம்மா அப்பா நான் இப்போ வெளியே போகிறேன், எனக்கு நல்லதை செய்யுங்க, எனக்கு கெடுதலெல்லாம் வரக்கூடாது, என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் அப்படியே வேண்டின்னு இருக்கேன். மன நிறைவோடு சந்தோஷமாக இருக்கேன். அதனால இவங்களை கூட்ட உடனே எனக்கு அந்த ஆத்மா திருப்தியோடு வந்துட்டேன். அவ்வளோதான்.